ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் சிறந்த அன்பு வேறொன்றும் இல்லை என்று யோவான் நற்செய்தி 15வது இயல் 13வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய விழா நாயகரான மேக்ஸ்மில்லியன் கோல்பே அவர்களுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அதை தான் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. யார் என்று அறியாத ஒரு சிறை கைதிக்காக, அவரும் சிறையில் இருக்கின்றார், அவரோடு இருக்கின்ற பெருசாக தெரியாது, அவரும் ஒரு சிறை கைதி. அவ்வாறு சிறை கைதியாக இருக்கின்ற யார் என்று தெரியாத அந்த மனிதருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வருவதாக அவருடைய வாழ்வை படிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் என்று அறியாத அந்த நபருக்கு அவர் உயிரை கொடுக்க வருகிறார் என்றால், நாம் நன்றாக அறிந்த நம் ஆண்டவர் இயேசுக்கு நாம் எதை கொடுக்க வருகிறோம் நன்றாக நமக்கு தெரியும். நாம் ஆதி முதல் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம் நம்முடைய கடவுளுக்கு, நம்மை அன்பு செய்கிற கடவுளுக்கு, நமக்காக எதையும் இழக்கின்ற கடவுளுக்கு நாம் எதை கொடுக்க முன் வருகின்றோம் என்றுதான் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதே போல் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்ப்போமானால் திருமண உறவை பற்றி பேசுகிறது. இறுதியாக பார்க்கிற பொழுது விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மை ஆளாக்கி கொள்கின்றனர். இது குருத்துவத்தை பற்றி பேசுவதாக நாம் பார்க்கலாம். குருத்துவத்திற்காக திருமண வாழ்வு வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு அல்லது ஆண்டவர் இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும், நான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டால் அது நிறைவேறாது. மாறாக கடவுள் விருப்பம் கொண்டால், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டால் மட்டுமே துறவரத்தாரோ குருக்களோ அருள் சகோதரர்களோ பணி செய்ய முடியும். ஆகவே அவர் இந்த நேரத்தில் திருமண உறவை பற்றியும் பேசுவதோடு நின்று விடாமல் இறுதியாக குருத்துவத்தின் மேன்மையை பற்றி பேசுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆக குருத்துவத்தின் மேன்மையை அறிந்து கொண்ட ஒவ்வொரு குருக்களோ அல்லது ஒவ்வொரு அருள் சகோதரிகளோ அருள் சகோதரர்களோ அதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் சில நேரம் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக இறை மக்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுடைய வாழ்வை ஒருவேளை நமக்கு தெரிந்து வேறு விதமாக இருப்புமானால் அவர்களுடைய மனம் மாற்றத்திற்காக, அவர்களுடைய வாழ்வை கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக, அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு சிறப்பான பணியை செய்வதற்காக, அந்த குருக்களுக்காக அல்லது அந்த அருள் சகோதரர்களுக்காக அல்லது அருள் சகோதரிகளுக்காக என் வாழ்விலே, என்னுடைய ஜெப வாழ்விலே நான் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேனா? ஏன்னா குருக்களும் மனிதர்கள் தான், பலவீனர்கள் தான். ஆனாலும் அதையும் தாண்டி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி வருகிறதுக்கு அவர்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் கடவுள் கொடுக்க உங்கள் ஜெபத்தால் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக, நிறைவான ஆசிரியை மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல அருள் பணியாளர்களாக, நல்ல அருள் சகோதரிகளாக, அருள் சகோதரர்களாக மாற முடியும். ஆகவே அந்த ஜெபத்தை யார் எடுத்து பார்க்க முடியுமானால் இல்லறத்தில் இருக்கிற நீங்கள் தான். ஆகவே நீங்கள் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். தொடர்ந்து நம்முடைய விழா நாயகராக என்ற புனிதருடைய விழாவை பார்க்கிற பொழுது அன்னை மரியாளிடம் அவர் சிறு வயதிலிருந்தே அதிக பற்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். நம் பங்கின் பாதுகாவலையும் அன்னை மரியாளிடம் நாம் எவ்வாறு பற்று கொண்டிருக்கிறோம்? ஏன்னா மேக்ஸ்மில்லியன் கோல்பே வாழ்வை பார்க்கிற பொழுது சிறு வயதிலே மாதா அவருக்கு காட்சி கொடுத்து 2 வகையான வரம், வெள்ளை கிரீடம், இன்னொன்று சிவப்பு கிரீடம். வெள்ளை கிரீடம் என்பது நீ தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு, சிவப்பு கிரீடம் என்பது நீ துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிற பொழுது மேக்ஸ்மில்லியன் கோல்பே 2 கிரீடமும் எனக்கு வேண்டும், தூய்மையாகவும் இருக்க வேண்டும், துன்பத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும், துன்பத்தை ஏற்று வாழுகிற மனதை எனக்கு தர வேண்டும் என்று அன்னை மரியாளிடம் அவர் கேட்டிருக்கிறார். அதுதான் நான் முதலில் சொன்னது போல குருக்களும் சில நேரத்தில் சில இடர்பாடுகள் வருகிற பொழுது தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது
கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆசை கொடுப்பது போல நாமும் நிறைவான ஆசீர்வாதத்தை நமது பாதுகாவலியான அன்னையின் வழியாக அந்த புனிதர் பெற்றது போல நாமும் பெற முடியும். ஆகவே அத்தகைய வரத்திற்காக இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். நாமும் அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்து அன்னை மரியாளின் ஆசிரால் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிய தொடர்ந்து திருப்பலியை இணைந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் எடுத்திருக்கின்ற எல்லா ஜெப கருத்துக்களையும் இந்த நாளிலே கேட்டு உங்களுக்கு நிறைவாக அருள்வாராக. ஆமென்.